ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். ஜீ தமிழில் ரொம்ப ஃபேமஸாக இருக்க ஷோ பார்த்தீங்கன்னா அது நம்ம சரிமா பார்த்தாங்க. குட்டி குட்டி குழந்தைகள் சூப்பராக அருமையாக பாடிட்டு இருக்காங்க. சரிமாப்பா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. இதில் நம்ம கலக்கிட்டு இருக்காருங்க சென்னை சேர்ந்த திவனேஷ் அவர்கள். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் ரவுண்ட் அப்படின்னு அர்ச்சனா அவர்கள் அறிவிச்சிருந்தாங்க. உடனே குழந்தைகள் எல்லாம் மேக்கப் கெட்டப் எல்லாம் போட்டு வந்திருந்தாங்க. நம்ம திவனேஷ் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் சாரோட கெட்டப்பில் சூப்பராக வந்திருக்காரு. என்ன பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படங்களெல்லாம் வந்திருக்காரு. தரைமேல் பிறக்கான அப்படின்ற பாடல ரொம்ப அருமையா பாடியிருக்காருங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா, "கட்டில் மனைவி அடைக்கடல் மேலே" அப்படின்ற லைன் ஆரம்பிச்ச உடனே எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஷாக் ஆயிட்டாங்க. இந்த பாடலையா பாடப் போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்பவே அருமையா பார்த்தீங்கன்னா, வேற லெவல்ல பாடி எல்லாத்தையுமே கவனத்த ஈர்த்திருக்காரு. குறிப்பா பார்த்தீங்கன்னா, நடுரோல 5 பேருமே பார்த்தீங்கன்னா, திவினேஷ் கிட்ட ஓடி வந்துட்டாங்க. மேடையிலே உட்கார்ந்து அப்படியே வாய பொளந்து கேட்டிருந்தாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா, நடுவர் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா, அப்படியே மெய்மறந்து ஷாக் ஆயி அப்படியே கேட்டிருந்தாங்க திவினேஷோட பாடல. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, சூப்பரா பாடியிருந்தாங்க. கடலுக்குள்ளேயே போன மாரி இருக்கு இவங்க பெர்ஃபார்மன்ஸ கேட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடுவர்கள் தன்னோட கருத்தா சொல்லியிருந்தாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா, கண்ண மூடி ரசிச்சு கேட்டிருந்தாங்க நடுவர்கள். குறிப்பா கோல்டன் பஸர் அப்படின்னு சொல்லப்படுற தங்க மலைய நம்ம திவினேஷ் அவர்களுக்கு தொடர்ந்து 12வது முறையா குடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பரா பாடி எல்லாத்தையும் ஈர்த்திருக்காருங்க திவினேஷ் அவர்கள். குறிப்பா "தரைமேல் பிறந்த" அப்படின்னு பாடல எவ்வளோ சூப்பரா பண்ணாரு அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட்ஸ்ல விரும்பி அவரோட எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கோம். திவினேஷ் இறுதிப் போட்டிக்கு போவாரா? ₹10,00,000 மதிப்புள்ள வீட்டை வெல்வாரா? அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட்ஸ்ல விரும்பி அவரோட எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கோம். மேலும் சரிகமப தகவலை பெற நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.